ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஜே ஹோட்டல். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையன் ரோட்டில் புங்கங்குளம் சந்தியில் அரியாலையில் இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கு என்ன மாதிரி ஹோட்டல் இருக்குது, என்ன மாதிரி இவங்களோட சாப்பாடு எல்லாமே இருக்குதுன்ற பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையன் ரோட் தெரியுது. அப்படியே புங்கங்குளம் ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 மீட்டரில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே நாங்கள் உள்ளே போகணும். நல்ல மரங்கள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது. இதுதான் பில்டிங் ஷேப். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டைனிங் ஹால் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் வெட்டிங் ஹால், செகண்ட் ஃப்ளோரில் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ரூஃப் டாப் இருக்குது, அங்கேயும் நாங்கள் போய் பார்ப்போம். இது வந்து வெஹிக்கிள் பார்க் ஏரியா, பெரிய ஒரு இடமா இருக்குது. இது வந்து இன்னொரு பார்க். இவங்க பார்க்குக்கண்டே ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹாலோடு சேர்ந்த ஒரு கார்டன் ஏரியா. என்னோட வந்திருக்கிறது வெல்வி ஃபுட்டியிலேருந்து எங்களோட விக்னேஷ் பிரதர், அடுத்து வந்து துவாரகன் மிஸ்டர் துவாலேருந்து வந்திருக்கார். இப்போ நாங்கள் டைனிங் ஏரியாவில் போய் கொண்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஏரியா பாருங்கள், நல்ல லைட்டிங்கெல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் நல்லா இருக்கு. இந்த டேபிள் எல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய இடம், கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இங்கே உள்ளடக்கலாம். இல்லை பாருங்கள், பேக்ரவுண்டில் மியூசிக் ஒன்றும் போய் கொண்டிருக்கு. ஓகே, இந்த மியூசிக் கேட்கவே தெரியுது, நல்லா இருக்குது. இப்போது நாங்கள் மெனுவை பார்ப்போம், என்னென்ன ஐட்டம் இருக்குண்டு இதில் பார்ப்போம். எல்லாமே இந்த ஆம்பியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரீசனபிள் ப்ரைஸ்லாம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஒரு ப்ரைஸ்லாம் நார்மலாக இருக்குது. நாங்கள் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா 3 மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெனிலா. அதே நேரம் ஸ்பெஷலாக இந்த பேம்போ பிரியாணி, இது வந்து புட்டில் செய்யப்பட்ட சீ ஃபுட் பேம்போ பிரியாணி. நான் புட்டில் பேம்போ பிரியாணி கேள்விப்படையில், இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. அதில் அடுத்தது சிக்கன் பாப்கார்ன், இது நாசி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி என்று ஆன்லைன் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த நாசி கூராங் எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு ஃப்ளேவராக சிக்கன் பீஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா இருந்துச்சு. சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்திருந்துச்சு. அடுத்து பெம்போ பிட்டு பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே பெம்போவில் பிட்டுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதே நேரம் நல்ல மசாலா போட்டு ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் அடிச்சுது. அது உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்தது. அதே சமயம் சீ ஃபுட் எடுத்துருந்தோம். இறால் கணவாயெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு ரைத்தாவும் கத்திரிக்காய் பச்சடியும் தந்திருந்தாங்க. தனித்தனியாக சாப்பிடும்போதே நல்லா இருந்துச்சு. இந்த பிட்டோட சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது. சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக தரமாக இருந்துச்சு. அடுத்து சிக்கன் பாப்கார்ன், இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இது நான் நினைக்கிறேன் சின்னாக்களுக்காக தயாரிச்சிருக்காங்க. போன்லெஸ் சிக்கனில் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் என்று சொல்லலாம். சின்னாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பர்சனலாக பிடிச்சிருந்தது. டெசர்ட்டுக்கு ஒரு கேக் ஒன்று எடுத்துருந்தோம். இது டேஸ்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் புடிங்கும் கேக்கும் கலந்தமாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருந்துச்சு. மேலே சாக்லேட் சிரப் ஊற்றி தந்திருந்தாங்க.
இனிப்பெல்லாம் கணக்காக இருந்துச்சு, நிறைய இல்லை. அந்த சாக்லேட் சிரப்போடு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து நல்ல ஃப்ளேவரில் நல்லா இருந்துச்சு. ஆனால் சுகர் கொஞ்சம் ஹை லெவல்லாம் இருக்குது. மில்க் ஷேக் நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஆனாலும் வயசானாக்கள், சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை தவிர்க்கிறது நல்லம். ஆனாலும் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டோம். உண்மையிலே ஓவராலாக எல்லா சாப்பாடும் நல்லா இருந்தது. அதே நேரம் இந்த ஆம்பியன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. சாப்பாட்டில் சொல்லப்போனால் இந்த பேம்போ பிரியாணி, அதாவது இந்த புட்டில் செய்த சீ ஃபுட் பேம்போ பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ஸ்பெஷலாக அந்த இது பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போது நாங்கள் வெட்டிங் ஹாலுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 200 பேரை உள்ளடக்கக்கூடியது. வாவ், அந்த லைட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அந்த தூணுக்கெல்லாம் லைட் போட்டு பார்க்கவே அழகாக இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. நல்ல அந்த க்ளோத்திங் எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் விரும்பினால் வேறு கலரில் இந்த க்ளோத்திங்லாம் எடுத்துக்கொள்ளலாம். வேறு லெவலில் இருக்குது. அதில் டிஜேயும் இருக்குது. டிஜே செட் பண்ணி கொண்டிருக்காங்க. சவுண்ட் சிஸ்டமும் இருக்குது. இங்கால புஃபே. ஒரு சின்ன ஹோலாக இருந்தாலும் நல்ல வடிவான ஒரு ஹோல். இப்போ நாங்கள் ரூஃபுக்கு போய் கொண்டிருக்கோம். ரூஃபுக்கு வந்துட்டோம். வாவ், நல்ல வடிவாக இருக்குது. இந்த இடத்தையும் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் மழையண்டா தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் உண்மையிலே நல்ல வடிவாக இருக்குது. இதுலேருந்து பார்க்க நல்ல வியூ கிடைக்குது. பகலில் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு பார்க்கிங். இது பின்பக்கம் ஒரு பார்க்கிங் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். முன்பக்கம் ஒரு பார்க்கிங் இருக்குது. இதுதான் முன்பக்கம் இருக்கிற பார்க்கிங். பார்க்கிங்க்கு ஒரு பெரிய பிரதேசம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்க்க யாழ்ப்பாண பிரதேசம் ஃபுல்லாக தெரியுது. நல்லா இருக்குது. இந்த லைட்டிங் நல்லா இருக்குது. இந்த லைட் போட்டது நல்ல வடிவாக இருக்குது. அந்த போட் போட்டிருக்கு ஏ ஹோட்டல் அண்டு. மேலே கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது. இப்போ லைட்டோட இதுண்ட அழகை பாருங்கள். மார்னிங்லேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு நைட் சிஸ்டத்தோட இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஹால். உண்மையிலேயே நைட் நின்றது காரணம் இதுக்காகத்தான். இந்த லைட் சிஸ்டங்கள் அதில் பார்க்கத்தான். மிகவும் ஒரு அழகான இடம். எல்லாமே நல்ல வெளிச்சமாக இருக்குது. முக்கியமாக எல்லா மரங்களுக்கும் லைட் போட்டிருக்காங்க. இப்படியே முன்பக்கம் வாரம் நிறைய க்ரௌட் இருக்குது. லைட்டோட நல்ல வடிவாக இருக்குது இந்த பில்டிங்ஸ், இந்த சுற்றுப்புறம் எல்லாம். பார்க்கிங்
இப்போ பார்ப்போம் பில்டிங்கை பார்ப்போம். பில்டிங்கில் முன்பக்கம் பார்ப்போம் இப்படி இருக்கண்டு. லைட் சிஸ்டத்தோட இந்த லைட்டெல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து நார்மலாக எல்லாரும் வந்து போகக்கூடிய ஒரு ஹோட்டல். நல்ல வடிவான இடமும் கூட. உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சுற்றுச்சூழலை கொண்டு இருக்குது. நீங்கள் அரியால பிரதேசத்துக்கு வந்தாலே அவங்களோட போட் தெரியும், அந்த மேலே வச்சிருக்க போட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.